நண்பர்களே, நம்ம போன சில வீடியோக்கள்ல லைஃப் இந்த வாழ்க்கைக்கும் நமக்கு உள்ள தொடர்பு, இந்த வாழ்க்கைய எப்படி பார்க்கணும் அப்படின்ற விஷயங்கள டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இப்ப அடுத்தடுத்து அதிலிருந்து சில லீடர்ஷிப் சம்மந்தமாவும், ஆன்டர்பிரினர்ஷிப் சம்மந்தமாவும் டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். எதனால இந்த வீடியோ போடுறேன் அப்படின்னா, எனக்கு கிடைச்ச அனுபவங்கள், அதிலிருந்து நான் கற்ற சில பாடங்கள், படிப்பினைகள், அதுல ஆன்மீக ரீதியாவும் சரி, ஒரு தலைமைத்துவம்ன்ற ஆஸ்பெக்ட்லயும் சரி, வியாபாரம் ஒரு ப்ரொஃபஷனலிசம் எப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் பண்றது, எப்படி மக்கள உருவாக்குறதுன்ற ஆஸ்பெக்ட்லயும் உங்களோட டிஸ்கஸ் பண்ண போறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ, இப்ப இந்த செட் ஆஃப் சீரியஸ்ல வந்து நம்ம எத பத்தி பேசலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேஸ்லோ ஹைரார்கி ஆஃப் நீட்ஸ்ன்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. மேஸ்லோன்றவரு மனிதர்களுடைய தேவைகள வந்து படிநிலைகளா, அத வந்து ஒரு ஹைரார்கியா பிரிச்சிருக்கிறாரு. எதன் அடிப்படையில மனிதர்கள் தேவைகளின் அடிப்படையில பிரிக்கப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ, அதுல ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பயாலஜிக்கல் நீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பேசிக்கான தேவை, அடிப்படையான மனிதனுடைய தேவைகள்ல எந்த தேவை ரொம்ப முக்கியமான தேவைன்னு பார்த்தீங்கன்னா, அவனுடைய உணவு, அதுக்கப்புறம் வந்து நீரு, அதுக்கப்புறம் வந்து இந்த மாரி சம்மந்தமான தேவைகள். இப்போ வந்து ஒருத்தனுடைய பசி தீர்க்கப்படலையோ, ஒருத்தனோட தாகம் தீர்க்கப்படலையோ, அவன் எத பத்தியும் யோசிக்க மாட்டான். அவனுக்கு இருக்கக்கூடிய வீட பத்தியோ, சேஃப்டிய பத்தியோ, அத பத்திலாம் யோசிக்கவே மாட்டான். இப்போ முதல் நீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உணவு ரீதியான உடலியல் சார்ந்த தேவைகள். இப்போ நீங்களே பார்த்திருப்பீங்க. சில மக்கள் வந்து அன்னாட காட்சிகளா வசிப்பாங்க. சாலையோரங்கள்ல வசிக்கக்கூடிய மக்களுடைய அடிப்படை தேவையே பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு உள்ள உணவு தான் அவங்களுடைய உச்சக்கட்ட சிந்தனையா இருக்கும். அத தவிர வேற எத பத்தியும் யோசிக்க மாட்டாங்க. வீடு இல்லன்றத பத்தியோ, இல்ல இன்னைக்கு நைட் மழை வந்தா நான் எப்படி ஒதுங்குவேன்றத பத்தியோ, வெயில் அடிக்குதேன்றத பத்தியோ அவங்க யோசிக்கவே மாட்டாங்க. அன்னைக்கு உள்ள உணவு தேவை பூர்த்தி ஆவுதா அப்படின்றது மட்டும் தான் அவங்களோட ஒரே சிந்தனையா இருக்கும். அதான் அந்த பயாலஜிக்கல் அண்ட் உடலியல் ரீதியான தேவை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்போ அது பூர்த்தி ஆயிடுச்சு ஒருத்தனுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தனுக்கு சரியான முறையில அவனு உணவு தேவை, அந்த நீர் ரீதியான தேவைகள், உடல் ரீதியான தேவைகள் பூர்த்தி ஆயிடுச்சு அப்படின்னா, அடுத்தது ஆட்டோமேட்டிக்கா அவனுக்கு எத பத்திய சிந்தனை வரும் அப்படின்னா, சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி நீட் அப்படின்னு சொல்லிட்டு. நான் இருக்கிறதுக்கு ஒரு வீடு வேணும். நான் பாதுகாக்கப்படணும். என் குடும்பம் பாதுகாக்கப்படணும். அதாவது எல்லா விதமான இயற்கை ரீதியான சிரமங்கள்ல இருந்தும், ஒரு மழை, ஒரு காற்று, ஒரு வெயிலு, அப்புறம் ஒரு சூறாவளி, ஒரு புயல், இல்ல ஒரு திருடர்கள்ல இருந்து தொல்லையில இருந்து நானும் என் குடும்பத்தினரும் பாதுகாக்கப்படணுன்ற இந்த சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி நீட பத்தி தான் அவனுடைய சிந்தனை, அவனுடைய மனம் வந்து அத பத்தி தான் யோசிக்க ஆரம்பிக்கும். இப்போ உணவு தேவை பூர்த்தி ஆயிடுச்சுன்னா, ஆட்டோமேட்டிக்காவே அந்த ஒரு இருப்பிட தேவை சேஃப்டியாவும், அதே மாரி அது வீடுன்னு மட்டும் எடுத்துக்க முடியாம, நான் எல்லா வகையிலும் பாதுகாப்பா இருக்கணும். என்னுடைய உடைமைகள் பாதுகாக்கப்படணும். என்னோட குடும்பம் பாதுகாக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு மனிதன் அந்த தேவைக்கு 2வது முக்கியத்துவம் தருவான். அதுதான் வந்து இந்த சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி நீட்ன்னு பார்க்கலாம். நம்ம அடுத்தடுத்த வீடியோல பேசுவோம்.